தீரஜுடன் வாக்குவாதம் செய்துவிட்டு கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினாள் வேதிகா. தீரஜ் அவள் வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்தான். அவள் வெளியே போனதும் அவனது முகத்தில் ஒரு பெருமையான புன்னகை பரவியது. வேதிகாவை தூண்டும் அவனது திட்டம் இதுவரை சரியாக வேலை செய்து கொண்டிருந்தது. கடந்த சில நாட்களைப் போலவே சர்வா இன்று சீக்கிரமாக வீட்டிற்கு வரவில்லை. தீரஜ் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டான். மறுபுறம் பிரவீனின் காரை பார்த்ததும் வேதிகா மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் அவள் நெருங்கும்போது அந்த மகிழ்ச்சி பயமாக மாறியது. பிரவீன் தனது காரை வேதிகாவின் வீட்டின் முன் நிறுத்தவில்லை. வேதிகா காரின் அருகில் சென்று பார்த்தபோது அவன் காரிலும் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அப்போது யாரோ அடிவாங்கும் சத்தம் கேட்டு வேதிகா சுற்றி பார்த்தபோது பிரவீன் தனது காரின் பின்னால் சில அடிகள் தள்ளி தரையில் படுத்திருந்தான். மேலும் அவனை சுற்றி 4 ஆண்கள் இருப்பதை வேதிகா பார்த்தாள். தூரத்திலிருந்து தரையில் கிடப்பவன் உண்மையில் பிரவீனா என்று வேதிகாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் வேதிகா அருகில் வந்தபோது பிரவீன் வலியுடன் அவளை நோக்கி கழுத்தை திருப்பியதும் அது அவன்தான் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் உடனே அவர்கள் அருகில் சென்று, "ஹே, என்ன பண்றீங்க? அவனை விடுங்க! அவனை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் நீங்களா?" என்று வேதிகா அவர்களை நெருங்கிக் கொண்டே கத்தினாள். திடீரென்று அதில் ஒருவன், "டேய், அவன் வாயிலேயே மிதிங்கடா இவன் பண்ண வேலைக்கு" என்றான். அப்போது அடிவாங்கிய பிரவீன் தடுமாறி எழுந்து நிற்க முயன்று, "நீங்க எல்லாம் யாருடா? என்னை ஏன் அடிக்கிறீங்க?" என்று கேட்டான். அவன் கேள்வியை கேட்டதும் அவன் அருகிலிருந்த ஒருவன் அவன் காலரை பிடித்துக்கொண்டு, "உனக்கு இன்னுமா நாங்க யாருன்னு தெரியல? இப்ப நீ என்ன பண்றேன்னா, இங்க எவ்வளோ வேகமா வந்தியோ அதே வேகத்துல இங்கிருந்து உன்னோட காரை எடுத்துட்டு போற" என்றான். அதை கேட்ட பிரவீன் உடனே, "நான் எதுக்கு போகணும்? நான் இங்க ஒருத்தங்களை வெளியில கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவங்கள கூட்டிட்டு போயிடுறேன்" என்றான். வேதிகா அவர்களை நெருங்கும் போது பிரவீன் இதை சொல்லிக் கொண்டிருந்தான். அங்கே வந்த வேதிகா பிரவீனை பார்த்து, "பிரவீன், இங்க என்ன நடக்குது? யார் இவங்கள்லாம்?" என்று கேட்டாள். அப்போது 4 பேரில் ஒருவன் வேதிகாவை நோக்கி விரலை நீட்டி, "நீ யாரு? வேதிகாவா?" என்று கேட்டான். அதை கேட்ட வேதிகா பதட்டத்துடன் அவனிடம், நீ யாரு? உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்?" என்று கேட்டாள். யாரென்று தெரியாத ஒரு 4 பேருக்கு அவளை பற்றி எப்படி தெரியும் என்று பயந்தாள். இருந்தாலும் அவள், "டேய், நீங்கள்லாம் யாரு? உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? இவனையே அடிக்கிறீங்க?" என்று கேட்டாள். அப்போது இன்னொருவன் வேதிகாவை நோக்கி, "இங்க பாரு, ஒழுங்கா இங்கிருந்து போயிரு. உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை" என்றான். அதை கேட்டு வேதிகா இன்னும் பதட்டமானாள். மீண்டும், "ஏய், யார் நீ? உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? பிரவீனை நீங்க என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது?" என்றாள். அப்போது ஒருவன் பிரவீனை ஒரு அடி அடித்து, "இந்த பிரவீனுக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனை. இவன் இங்கிருந்து உடனே போகணும். இல்ல இவனோட கதையை இன்னைக்கே முடிச்சிருவோம். இனி இவன் உன் பின்னாடி சுத்த மாட்டான். உனக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இவன் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்" என்றான். அதை கேட்டு வேதிகாவின் மனம் பதறியது. இவர்களுக்கு எப்படி இதையெல்லாம் தெரியும் என்று அவள் பயந்தாள். அப்போது ஒருவன் இன்னொருவனை நோக்கி திரும்பி, "இவன் மட்டும் இங்கிருந்து போக மாட்டேன்னு ஏதாவது சீன் போட்டான், இவன் காலை உடைச்சு இவனை எங்கேயும் போக முடியாம பண்ணிரலாம். பொருள் எடுத்து வந்திருக்கேல்ல" என்றான். அந்த மனிதனின் கட்டளையை கேட்டதும் வேதிகாவின் இதயம் படபடத்தது. அவள், இருங்க, நீங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கெல்லாம் யாரு? யாருக்காக இதெல்லாம் பண்றீங்க?" என்று கேட்டாள். அவர்கள் வேதிகாவை ஒரு நிமிஷம் பார்த்துவிட்டு, "நாங்க யாரு, நாங்க யாருக்காக இதையெல்லாம் பண்றோன்னு முக்கியம் இல்ல. இவன் இங்கிருந்து உடனே போகணும், அவ்வளவுதான்" என்றான். பிறகு அவன் பிரவீனை பார்த்து, "இங்க பாரு, நாங்க சொல்றத கேட்டு நல்ல பையனா இங்கிருந்து போ. தேவையில்லாம அடி வாங்கி சாகாத" என்று மிரட்டினான். அப்போது பிரவீன், சரி நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை யார் அனுப்புனதுன்னு மட்டும் சொல்லு" என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டு அவர்கள் அனைவரும் அமைதியாகி விட்டார்கள். அப்போது வேதிகா அவர்களின் முகபாவங்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது பிரவீன் மேலும், "உங்களை யார் அனுப்புனதுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் அவன் கொடுத்த பணத்தை விட 2 மடங்கு பணம் தரேன்" என்றான். அவன் சொன்னதை கேட்டு வேதிகா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து, "பிரவீன், நீ என்ன பண்ற?" என்று கேட்டாள். அதற்கு பிரவீன், "பரவாயில்ல வேதிகா, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்" என்றான். அப்போது ஒருவன் திடீரென்று, "டேய், அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ இங்கிருந்து போற வேலையை மட்டும் பாரு. இல்லன்னா நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உன்னோட உடம்புல இருக்கிற ஒரு எலும்பா நாங்க உடைப்போம்" என்றான். அதை கேட்டு வேதிகா அவனை தடுக்கப் போனாள்.
அதை பார்த்த ஒருவன் வேதிகாவை அடிக்கப் போக இன்னொருவன் அவனை தடுத்து, ஏய் வேண்டாம், அவள ஒண்ணும் பண்ணாத, இவங்கதான் அவரோட வைஃப் என்றான். அதைக் கேட்டு அடிக்கப் போனவன், ஆமா அது எனக்கும் தெரியும், ஆனா அவரோட வைஃப் இதுல ரொம்ப தலையிட்டா அவளையும் தூக்க சொன்னாருல்ல என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு வேதிகா அதிர்ச்சியில், ஒரு நிமிஷம் இரு, அப்படின்னா உங்களை அனுப்புனது சர்வாவா என்று கேட்டாள். அதைக் கேட்டு அவர்கள் நால்வரும் வேதிகாவை பார்த்தார்கள். அவர்களின் முக பாவங்களை பார்த்ததும் வேதிகா அவர்கள் சொல்வதை நம்ப ஆரம்பித்தாள். அப்போது தீரஜ் வெளியே வந்து, டேய் யாருடா நீங்களா, எங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இருங்கடா போலீஸ்க்கு கால் பண்றேன் என்று கத்தினான். அதைக் கேட்டதும் நால்வரில் ஒருவன், டேய் போலீஸ், அவன் உண்மையாவே போலீஸ்க்கு கால் பண்ணிட போறான், இங்கிருந்து போயிடலாம் என்று சொல்லி அவன் முதலில் ஓட ஆரம்பித்தான். அதை பார்த்த மற்ற 3 பேரும் அவன் பின்னால் ஓடி இருளில் மறைந்தார்கள். அங்கே நடந்த எல்லாவற்றையும் பார்த்து வேதிகா திகைத்துப் போனாள். அவளால் மேற்கொண்டு முன்னேறவும் முடியவில்லை, பேசவும் உதடுகளை அசைக்கவும் முடியவில்லை. சர்வா பிரவீனுடன் சேர்த்து தனக்கும் தீங்கு விளைவிக்க ரவுடிகளை அனுப்பியிருப்பதை வேதிகாவால் ஜீரணிக்க முடியவில்லை. இதற்கு முன்பு இதுபோன்ற எதையும் செய்ய வேண்டாம் என்று வேதிகா சர்வாவை எச்சரித்திருந்தாள். ஆனால் அவன் கேட்கவில்லை. தீரஜ் மட்டுமே சர்வாவை இவ்வளவு மோசமானவனாக கருதுவதாக வேதிகா நினைத்தாள். ஆனால் இப்போது அதற்கான ஆதாரமும் அவள் முன் இருந்தது. சர்வா செயலில் பெரிதும் அதிர்ந்து போனாள். இதிலிருந்து சர்வா தன்னை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அப்போது பிரவீன் தடுமாறி எழுந்து நின்று, வேதிகா, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். அதைக் கேட்ட வேதிகா ஒரு கணம் அவன் கையை பற்றிக் கொண்டாள். பிறகு அவள் பிரவீனை கட்டிப்பிடித்தாள். இந்த நேரத்தில் தீரஜும் அவர்கள் அருகில் வந்திருந்தான். தீரஜை அங்கே பார்த்த பிரவீன் அவனை பார்த்து ஒரு கண்ணை அடித்துக்கொண்டு ஒரு சின்ன புன்னகையுடன் தேங்க்ஸ் என்றான். அதைப் பார்த்து தீரஜும் சிரித்துக்கொண்டே சரி என்று தலையசைத்தான். அவர்கள் நினைத்தபடி அவர்களின் திட்டமும் வெற்றி பெற்றது. இப்போது வேதிகா சர்வாவை இன்னும் அதிகமாக வெறுத்து நிச்சயமாக அவனை டிவோர்ஸ் செய்வாள் என்று நினைத்தனர். மறுபுறம் சர்வா கரிகாலனை அழைத்திருந்தான். கரிகாலன் சர்வாவின் அழைப்பை எடுத்தவுடன், ஹலோ டைகர், எப்படி இருக்க என்று கேட்டார். நல்லா இருக்கே, நான் உங்க தூக்கத்தை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலேன்னு நம்புறேன் என்றான். அதைக் கேட்டு கரிகாலன் சிரித்துக்கொண்டே, இல்ல இன்னும் தூங்க டைம் இருக்குது, சொல்லு டைகர் என்றார். அதற்கு சர்வாவும் சிரித்துக்கொண்டே, பெருசா ஒண்ணுல்ல, எனக்கு ஒரு லக்ஸுரி பஸ் இல்ல ஃபேன்சி கார் ரெடி பண்ணி தர முடியுமா? ஆக்சுவலி வித்யா ஸ்கின் கேர் லைவ் சேல் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம், அதுக்கு தான். பட் பஸ் வுட் பி பெஸ்ட், ரைட்? அப்போ நீங்க எனக்கு ஒரு பஸ்ஸே ரெடி பண்ணி கொடுத்துருங்க என்றான். கரிகாலன் அதை கேட்டு சரி என்று தலையசைத்து, அப்படியா, என்கிட்ட ஒன்னு இருக்குது டைகர், முடிஞ்சா நாளைக்கே டெலிவரி எடுக்க யாரையாவது 2 பேரை அனுப்பு, இல்லனா நானே ஆபீஸ்ல டெலிவரி பண்ணிடுறேன் என்றார். அதற்கு சர்வா, ஓ வாவ், எந்த பிரச்சனையும் இல்ல, நானே ஆபீஸ்ல இருந்து 2 பேரை அனுப்புறேன், அப்புறம் எனக்கு ஒரு சின்ன கார் கூட தேவைப்படும் என்றான். அதை கேட்ட கரிகாலன், அதுவும் ரெடி பண்ணிக்கலாம், அப்போ மொத்தம் 4 பேரை அனுப்பிரு என்றார். அதற்கு சர்வா உடனே, ரொம்ப தேங்க்ஸ், நான் நாளைக்கு மார்னிங் அவங்கள வந்து உங்களை பார்க்க சொல்றேன், அப்புறம் அவங்க கையில டைகர் மெம்பர்ஷிப் கார்டும் கொடுத்து அனுப்புறேன், நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க என்றான். அதை கேட்ட கரிகாலன், ஓகே நான் பாத்துக்கிறேன், குட் நைட் டைகர், நாம அப்புறம் பேசலாம் என்றார். சர்வாவும் சரி என்று சொல்லி போனை வைத்தான். சில நிமிடங்களில் பாரதி 2 தட்டில் குலோப் ஜாமுனை கொண்டு வந்தாள். அதை பார்த்த சர்வா, ஓ உங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா, நான் கூட உங்களுக்கு கிரீம் மட்டும்தான் பண்ண தெரியும்னு நினைச்சேன் என்றான். அதைக் கேட்ட பாரதி சிரித்துக்கொண்டே தலை அசைத்தாள். பிறகு குலாப் ஜாமுன்களை சாப்பிட்டுக் கொண்டே பேச ஆரம்பித்தனர். மறுபுறம் வேதிகாவால் அவள் பார்த்த எதையும் அவளின் மனதிலிருந்து அகற்ற முடியவில்லை. சர்வா இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்வான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. என்னாச்சு வேதிகா, ஆர் யூ ஓகே என்று பிரவீன் அவளது சோகமான முகத்தை பார்த்து கேட்டான். அப்போது அவன் அவளை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இரவு உணவிற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தான். வேதிகா அவனை பார்க்காமல் ஒன்னில்ல என்றாள். அப்போது பிரவீன் அவன் காரின் டேஷ்போர்டிலிருந்து ஒரு கவரை எடுத்து வேதிகாவிடம் கொடுத்து, வேதிகா, இதை நான் உனக்காகத்தான் எடுத்துட்டு வந்தேன், இதை கொஞ்சம் பாரு என்றான். வேதிகா அந்த கவரை திறந்து உள்ளே இருந்து சில போட்டோக்களை எடுத்தாள். அவற்றை பார்த்தபோது அவள் கண்கள் விரிந்தன. எல்லா போட்டோக்களிலும் சர்வா இன்னொரு பெண்ணுடன் சிரித்துக் கொண்டிருந்தான். சில போட்டோக்களில் அவள் அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்தாள், மற்றவற்றில் அவள் அவனுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள்.
ஒரு போட்டோவில் சர்வாவுக்கு டை கட்டுவதற்கு கூட அவள் உதவி செய்தாள். மற்றொரு புகைப்படத்தில் சர்வா அந்த பெண்ணின் முன் நின்று அவளுடைய தலைமுடியை தடவிக் கொண்டிருந்தான். வேதிகா அந்த போட்டோக்களை பார்த்து கொண்டிருந்த போது பிரவீன் அவளிடம், சர்வா நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவன் கிடையாது வேதிகா என்றான். அப்போது வேதிகா ஏதோ யோசித்து, நான் இவளை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்கேன்னு தான் எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது என்றாள். அதைக் கேட்ட பிரவீன், அவளோட பேரு மாயா, புரோட்டான் பப்ளிஷர்ஸ்ல நியூஸ் செக்ரட்டரியா ஜாயின் பண்ணிருக்கா. இப்போ சர்வாவும் புரோட்டான்ல ஜாயின் பண்ணிருக்கா. எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாதான் போவாங்க போல என்றான். வேதிகா மேலும் சில போட்டோக்களையும் பார்த்தாள். அதை பார்த்த அவளின் மனம் இன்னும் அதிகமாக வலிக்க ஆரம்பித்தது. அன்று இரவு சர்வா பாரதியின் வீட்டிலேயே தங்கி மறுநாள் காலை அங்கிருந்தே வேலைக்குப் போனான். மறுபுறம் வேதிகா அன்று முழுவதும் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தாள். மாலை நெருங்க நெருங்க சர்வா இன்னும் புரோட்டான் ஆபீஸிலேயே இருந்தான். அவன் இப்பொழுது ஆதிசேஷனையும் மோனிகாவையும் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். ஆதிசேஷன் மோனிகாவை ஆதரிக்கிற வரைக்கும் அவளை சமாளிப்பது அவ்வளவு எளிதாக இருக்காது என்று சர்வா புரிந்து கொண்டான். அப்போது திடீரென்று அவன் போன் அடித்து சர்வாவை அவன் சிந்தனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. சர்வா போனை எடுத்ததும், சொல்லு இந்து என்றான். இந்து உடனே, குட் ஈவினிங் சார், ஆபீஸ் டைம் முடிஞ்சு உங்களுக்கு கால் பண்ணதுக்கு ஐ எம் வெரி சாரி என்றாள். அதைக் கேட்ட சர்வா, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க என்றான். உடனே இந்து, சார் நீங்க சொன்ன மாதிரி லக்ஸரி பஸ்ஸும் காரும் நம்ம ஆபீஸ்க்கு வந்துருச்சு. we are now completely ready for the open sale. அத சொல்லத்தான் சார் நான் இப்ப கால் பண்ணேன் என்றாள். அதற்கு சர்வா, ஓ ரியலி சூப்பர், அப்போ நான் நாளைக்கு வந்து அது எப்படி இருக்குதுன்னு பாக்குறேன். அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா எனக்கு உடனே கால் பண்ணுங்க என்றான். ஓகே சார் என்று இந்து சொன்னதும் சர்வா போனை வைத்தான். சர்வா இப்போது அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு கிளம்பினான். பல நாட்களுக்குப் பிறகு இன்று முதல் முறையாக சீக்கிரமாக வீட்டிற்குச் சென்றான். ஆனால் அவன் வீட்டுக்கு வந்தபோது வேதிகா அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சர்வா ஒருவேளை அவளுடைய கோபம் இன்னும் தணியவில்லை என்று நினைத்தான். ஆனால் முந்தைய இரவு நடந்த சம்பவம் எதுவும் அவனுக்குத் தெரியாது. ஆனால் கடந்த சில நாட்களாக பிரவீன் வேதிகாவின் காதுகளை பொய்யால் நிரப்பியிருப்பான் என்று மட்டும் அவனுக்குத் தெரிந்தது. மேலும் வேதிகா அமைதியாக அமர்ந்திருந்த விதத்தை பார்த்த சர்வா தன்னை புறக்கணிப்பது மட்டுமல்லாமல் மிகவும் கோபமாகவும் இருப்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் மறுநாள் அவனுக்கு ஓப்பன் சேல் இருந்ததால் இப்போது வேதிகாவை சமாதானப்படுத்த முயற்சித்து தனது சக்தியையும் நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை. அடுத்த நாள் காலை அவன் எதுவும் பேசாமல் காலை உணவுக்காக டேபிளில் அமர்ந்தான். அப்போது தீரஜ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டு மாப்பிள்ளை நம்ம கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற மாதிரி இருக்குது என்று கிண்டலாகச் சொன்னான். சர்வா அவனை பார்த்து, அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, நான் போயிடுறேன் என்றான். அதைக் கேட்ட தீரஜ் சிரித்துக்கொண்டே, இல்லல்ல நான் சும்மா சொன்னேன், எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது என்றான். மறுபுறம் வேதிகா இன்னும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். இருப்பினும் அவளுக்குள் ஒருவித பதட்டம் கொதித்துக் கொண்டிருந்தது. அப்போது அம்பிகா திடீரென்று, டே தீரஜ், உனக்கு எப்பவுமே மாப்பிளைய கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. அவரோ பாவம் ஆபீஸ்ல ஓவர் டைம்லாம் பண்ணி இந்த வீட்டுக்காக உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்காரு. நீ வேற ஏதாவது கிண்டல் பண்ணி நம்ம குடும்பத்தை நடுத்தெருவுல விட்டுற போறாரு என்று கேலி செய்தாள். போதும், எல்லாரும் அமைதியா இருங்க என்று அதியமான் திடீரென்று கனத்த குரலில் சொன்னார். அதைக் கேட்ட குணசேகரனும் அம்பிகாவை அமைதியாக இருக்க சைகை செய்தார். அடுத்த நொடி அந்த இடமே அமைதியானது. சில நொடிகள் கழித்து வேதிகா திடீரென்று, எனக்கு டிவோர்ஸ் வேணும் என்றாள். இதைக் கேட்ட சர்வாவும் மற்றவர்களும் அதிர்ந்து போனார்கள். சர்வா என்ன செய்யப் போகிறான்? அதியமான் இதற்கு சம்மதிப்பாரா? சர்வாவால் வேதிகாவை சமாதானப்படுத்த முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.